ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஈஸ்ட் தாம்பரம்ல அதுவும் கோடம்பாக்கம் சாலிகிராமம் மாதிரி பிஸியாக சினிமா ஷூட்டிங்ஸ் எடுத்துட்டு இருக்க அகரம் 10 அப்படின்ற பிளேஸ்ல நியூ ஃபார்ம் பண்ணிருக்க சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் லேஅவுட் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி கம்பெனியோட கோல்டன் சிட்டி ரெசிடென்ஷியல் லேஅவுட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுசஸ் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்க திக் ரெசிடென்ஷியல் ஏரியால தான் இந்த லேஅவுட்டை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 1 acre 60 cents. இதுல கோல்டன் சிட்டி அண்ட் கோல்டன் சிட்டி எக்ஸ்டென்ஷன் ரெண்டு பார்ட்டா டெவலப் பண்ணிருக்காங்க. கோல்டன் சிட்டில பாத்தீங்கன்னா 31 பிளாட்ஸும் கோல்டன் சிட்டி எக்ஸ்டென்ஷன்ல பாத்தீங்கன்னா 13 பிளாட்ஸும் டோட்டலா 44 பிளாட்ஸ் டிவைட் பண்ணிருக்காங்க. பிளாட்ஸோட சைசஸ்னு பாத்தீங்கன்னா 749 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகி அப் டு 1229 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே சைசஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு ஆல் 4 டைரக்ஷன்ஸ்லயுமே பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. இது ஒரு நியூ லான்ச் லேஅவுட் அப்படின்றதால கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. சோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கார்னர் பிளாட்டா இருந்தா இமிடியேட்டா வந்து உங்களுக்கான பிளாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டோட அமெனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட் ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. 2 என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் அவைலபிளா இருக்கு. என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேஅவுட் ஃபுல்லாவே கவர் ஆகுற மாதிரி சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. லேஅவுட் ஃபுல்லாவே 3 phase EB பவர் லைன் போல்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எல்லா பிளாட்ஸ்க்குமே பிளாக் டாப் ரோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரோட் சைசஸ் பொறுத்தளவுல 45, 30 and 24 feet வைட் ரோட்ஸாவே இருக்கு. லேஅவுட் ஃபுல்லாவே அவென்யூ ட்ரீஸ்மே உங்களுக்கு பிளான் பண்ணி தராங்க. இந்த சரௌண்டிங்ஸ்ல 30 feetலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு plenty ஆஃப் கிரவுண்ட் வாட்டருமே அவைலபிளா இருக்கு. நீங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உடனே பொசிஷன் வரதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ்மே இங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த லேஅவுட் நியர்பைல இருக்க ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி சுந்தரவல்லி மெமோரியல் ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, ஜியான் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. இது மட்டும் இல்லாம கிரைஸ்ட்வுட் மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. காலேஜஸ்னு பாத்தீங்கன்னா எம்சிசி காலேஜ் இருக்கு, ஜிகேஎம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு அண்ட் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மாதிரி நிறைய காலேஜஸ் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட்க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தி டே ஃப்ரீக்வெண்டா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. தாம்பரத்துல இருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இங்க நியர்பைல மேடவாக்கம்ல இருந்து மெட்ரோ ட்ரெயினுமே நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஹிந்து மிஷன் மாதிரி நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. இது தவிர இந்த சைட்ல இருந்து தாம்பரம், மேடவாக்கம், சிறுசேரி, மாம்பாக்கம் மாதிரியான பிளேசஸ்க்கு டைரக்ட் ரோட் ஆக்சஸ் அவைலபிளா இருக்கு. இந்த லேஅவுட்டை நீங்க பிளாட்ஸ் வாங்குறதுக்கு நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்ல 80% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஃபைனலா இந்த லேஅவுட்ல பிளாட்ஸோட பிரைசிங் பாத்தீங்கன்னா per square feet 5199 rupeesக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்ட் தாம்பரம் பொறுத்தளவுல பிளாட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே டிமாண்டா இருக்கு. அதுவும் இந்த மாதிரி நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியால பிளாட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து உங்களுக்கான பிளாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி கம்பெனியோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். சோ நீங்க எந்த விதமான புரோக்கரேஜும் யாருக்கும் தர வேண்டியிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. தாம்பரம் சரௌண்டிங்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.